இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்வதி கதை சொல்லிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து விஜயாவும் சிந்தாமணியும் உள்ளே வராங்க. பார்வதி கதை சொல்லிகிட்டே இருக்காங்க. விஜயா உள்ளே வந்துட்டாங்க. பார்வதியும் கதை சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கதை சொல்லிகிட்டு இருக்கேன், வியூஸும் நிறையா போயிட்டுருக்கு, குழந்தைக்கு நிறையா பிடிக்குது அப்படின்னு பார்வதி சொல்லிகிட்டு இருக்காங்க. சிவனை நாங்கள் இன்றைக்கி பர்சனலாக பேச போகிறோம், நீங்கள் இன்றைக்கி யோகா கிளாஸ் கிடையாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை முடியக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நான் போய் அனுப்பிட்டு வரேன், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் அனுப்பி வச்சுட்டு வராங்க. சிந்தாமணியும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பழகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி நான் வேணா அப்போ கட் பண்ணி விட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக முடிச்சு விட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், அவங்க 2 பேர் பழகாமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அப்புறம் விஜயா, சிந்தாமணி, பார்வதி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் மனோஜையும் ரோகிணியும் ரொம்ப பிரித்து வச்சுட்டேன், நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கான்னு பார்வதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார்ட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கே அப்போனா பூ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. பார்வதி ஜோசியக்கார்ட்ட பேசிட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் அடுத்து ஆக வேண்டிய காரியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே மனோஜ் ரூம் காட்டினா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா முத்து உள்ளே வராங்க. முத்து உள்ளே மனோஜ் ரூமை எட்டி பார்க்குறாங்க. டெக்கரேட் பண்ணியிருக்கதா பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் அங்கே பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே வெளியிலேருந்து ரவியும் ஸ்ருதியும் உள்ளே வராங்க. 2 பேர்கிட்டையும் காட்டுறாங்க. இப்படி இந்த ஆன்ட்டி இன்னைக்கு நல்ல மூடில் இருக்காங்க போல். ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியிலேருந்து மனோஜ், ரோகிணி உள்ளே வராங்க. உள்ளே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ். இங்கே பாரு உனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மத்து சொல்கிறாங்க. போய் உள்ளே பார்த்தா இங்கே அவங்களுக்கு டெக்கரேஷன் நடந்துகிட்ருக்கு. பார்த்துட்டு மனோஜ் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா வெளியில் நான் அவங்கள 2 பேரையும் இத்தனை நாள் பிரித்து வச்சுட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் கிளம்புறாங்க. விஜயாவோட வீட்டுக்கார் கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கே நியாயமா, இன்றைக்கி பணம் வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன், நாளைக்கு பணம் இல்லைன்னா அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு வைக்காதீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ஆகுது. அப்படியே ரோகிணி ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்ததும் மனோஜ் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்படியே நான் பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு பாடிட்டு இருக்கிறப்பயே ரூமை தட்டுற சத்தம் கேட்குது. அப்படியே இந்த எபிசோட் முடியுது.